எல்லாரும் கேட்டீங்க முட்டைக்கோஸ் வந்து இவ்வளோ மெலிசா அவ்வளோ அழகாக கட் பண்ணுறீங்களே, எதில் கட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கத்தி அருகாமனையெல்லாம் இல்லாமல் இப்போ காய் கட் பண்ண போகிறோம். நான் இப்போ எதில் கட் பண்ண போகிறேன் அப்படின்றத இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். இது போல் காய் சீவுறதுக்கு ஒரு தட்டு நம்ம எல்லார் வீட்லேயுமே பொதுவாக இருக்கும், இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது அப்படி இல்லை, 50லேருந்து ஒரு 80 ரூபாய்க்குள்ளே தான் இதோட விலை இருக்கும். இது வேணால் ஒன்று வாங்கிக்கோங்க. சிக்கு எப்படி எந்த மாதிரி சீவுவீங்களோ அதே போல் தான். பாருங்கள் முட்டைக்கோஸ் எவ்வளவு மெலிசா அழகாக பூவாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம கத்திலேயோ அருவாமனையிலையோ வெட்டினா கூட இந்த அளவுக்கு வராது. புதுசாக சமையல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுக்கலாம். அடுத்து கேரட் துருவ போகிறோம். 2 இருக்கும், ஒன்று குட்டியாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். நம்ம பெருசாக இருக்கிறதுல கேரட்டை துருவிக்கலாம். இப்படி வச்சு இப்படி துருவினீங்கன்னா குட்டி குட்டியாக வரும். பாருங்க, இப்படி துருவுறேன் பாருங்கள், ரொம்ப குட்டியாக வருதா? இந்த மாதிரி இல்லாமல் இப்படி நீல வாக்கில் இப்படி வச்சுக்கிறோம். இப்படி நீல வாக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீட்டமாக விழுகும். நீல வாக்கில் வருது பார்த்தீங்களா? அது வந்து ஒட்டிக்குது, சின்னதாக இருக்கிறதுனால கீழே விழுக மாட்டேங்குது. அதனால தான் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை கேரட் சாதம் இந்த மாதிரி முட்டைக்கோஸ் சாதம்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி துருவிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாகலாம் இருக்காது. அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக கேரட்டும் துருவியாச்சு. கொஞ்சம் எனக்கு போதும், அதனால தான் கொஞ்சமாக கட் பண்ணி காட்டுறேன். சும்மா கட் பண்ணி காட்டினா வீணாக போயிடும், அதனால் சமைக்கிறதுக்கு அளவாக மட்டும் கட் பண்ணி காட்டுறேன். இப்போல்லாம் நிறையா காய்கள்லாம் வெட்டுறதுக்காக நிறைய வந்திருக்கு, அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு நம்ம வீட்டில் எப்போயுமே பஜ்ஜியெல்லாம் போடுறதுக்கு ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுருப்போம், காய் சீவுறதுக்கு ஒன்று வச்சுருப்போம். அதுலேயே நம்ம காய்கள்லாம் கட் பண்ணிக்கலாம். அருவாமனை கத்தி இல்லாமல் புதுசாக சமைக்கிறவங்களுக்கு அருவாமனையில் கத்தியில் இதுலலாம் கட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இது மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு தட்டு போதும். நம்ம எவ்வளோ பொடியாக கட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு பொடியாக கட் ஆயிரும். நீங்களும் இது போல் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம கத்திலையோ அருவாமனையிலையோ வெட்டணும்னா இவ்வளவு நைஸாகலாம் வராது. இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக நூல் மாதிரி இருக்குது கட் பண்ணது. அவ்வளோதான். கேரட், வெங்காயம், பீன்ஸு, முட்டைக்கோஸு, குடமிளகாய் இதெல்லாம் ரொம்ப அருமையாக மெலிசாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு தேவை அருவாமனையோ கத்தியோ இல்லை, இந்த மாதிரி ஒரு காய் சீவுற தட்டு மட்டும்தான்.